ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு ஈஸியாக பண்ணக்கூட எக் புர்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆனியன், ஒரு சின்ன டொமேட்டோ, அப்புறம் 2 இல்லாட்டி ஒரு க்ரீன் சில்லிஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேனில் லைட்டாக எண்ணெய் விட்டு அந்த க்ரீன் சில்லிஸ் போட்டுட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் கட் பண்ணியிருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட லைட்டாக சால்ட் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்ததுமே கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். அது மூணுத்தையும் நல்லா பாயில் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நல்லா வதங்கினதுக்கு இந்த ஸ்டேஜில் காரத்துக்காக சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதக்கினீங்கனாவே அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் போயிடும். அப்புறம் இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா, இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எக்கு நம்ம இதில் உடச்சி விட்டுக்க போகிறோம். எக்கை உடச்சி விட்டுட்டு அதை நல்லா ஸ்க்ராம்பிள் ஆகிற வரைக்கும் நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பாயில் ஆகிற வரைக்கும். ஸோ பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியான டேஸ்டியான எக் புர்ஜி ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.